you Jesus. நன்றியப்பா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனே நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனே நல்ல தூதர்கள் இங்கு நிற்கிறார். தேவானின் மகிமை நம்மை அல்லார் பரிசுத்த பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே தேவ Oh, we need your presence, Father. வந்திடுதே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல ஒரு வெற்றிடம் காணப்படுதோ, எந்த இடத்துல ஒரு கேப் ஒரு வெறுமை காணப்படுதோ, அந்த இடத்த நம்முடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம், யாவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இரண்டாவது ஆராதனைக்கு வந்த யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்தலை தெரிவித்து உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கிருபையாய் 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தினார். எப்படி நடத்தினார்? ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்தினார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவேளை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து அது பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடி வருகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். எனவே நன்றியுள்ள இருதயத்தோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடவே மகிபன் இயேசுவை தினமே நாங்கள் துதிப்போம் என்று சொல்லி. ஓ, thank you Jesus. ஓ, நன்றி அப்பா. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடு. இதயம் நன்றியுடன், இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார்,
நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு நாங்க தேங்க்ஸ் பண்றோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தேவன். ஓ துதித்திடுவோம் மகிமையின் இயேசுவையே, தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் அவருடைய ராஜ்யத்துல எந்த குறைவும் இல்லை. தேவ ஆசீர் தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிமையின் இயேசுவையே, தினமே துதித்திடுவோம் மகிமையின் இயேசுவையே, தினமே துதித்திடுவோம். ஆவி ஆத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே, பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிமையின் இயேசுவையே, தினமே துதித்திடுவோம் மகிமையின் இயேசுவையே, தினமே துதித்திடுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிமையின் இயேசுவையே, தினமே ஓ மகிமையின் இயேசுவையே, தினமே துதித்து மகிமையின் இயேசுவையே மகிமையின் இயேசுவையே, தினமே துதித்து மகிமையின் இயேசுவையே மகிமையின் இயேசுவையே, தினமே துதித்திடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதயம் நன்றியினால நிரம்பணும். ஆமே. இதில் நிரம்புதோ இல்லையோ, துக்கத்துல நிரம்புதோ இல்லையோ, தவிப்புல நிரம்புதோ இல்லையோ, சந்தோஷத்துல நிரம்புதோ இல்லையோ, தட் இஸ் செகண்டரி. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயம் நன்றியினால நிரம்பிக் கொண்டே இருக்கணும். ஆமென். கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நல்லா சுவாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நல்லா சாப்பிடுகிறோம். ஆண்டவர் நல்ல சமாதானத்தோடு ஆண்டவர் என்ன பண்றார், நம்மை நடத்தி வருகிறார். ஆமென். எனவே நன்றியுள்ள இருதயத்தோடு வேதத்தில் வாசிக்கிறோம். எதுக்கு பாஸ்டர் பாடணும்? வேதத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஆமென். சில நேரங்களில் சூழ்நிலை கஷ்டம்தான் பாருங்க. சில நேரத்தில் கஷ்டம், பாடுறது கஷ்டம்தான், ஆண்டவரை ஆராதிப்பது கஷ்டம்தான். ஆனால் அதன் மத்தியிலும் ஒரு மனிதன் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷன் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அந்த மகள் ஆண்டவரை கைவிடவே மாட்டார். இந்த பிள்ளை ஆண்டவரை கைவிடவே மாட்டார். 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ போராட்டங்கள். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள், சிலர் நம்மை தற்காலிகமாய் பிரிகிறவர்கள் உண்டு, சிலர் நிரந்தரமாய் பிரிகிறவர்கள் உண்டு. ஆனால் என்றுமே நம்மை விட்டு பிரியாதது யார் என்றால் கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 5 மாதங்களில் பல முற்களை நாம் கடந்து வந்திருக்கலாம், கற்களை நாம் கடந்து வந்திருக்கலாம், சில பாசிங் கிளவுட்ஸ் நம்மை விட்டு விலகக்கூடிய நம்பிக்கை துரோகிகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இம்மற்றாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். தாவீது சொல்றார், தேவரீர் இம்மற்றும் நீர் என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆண்டவரே இது எல்லாம் உம்முடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாட பார்க்கிறோம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள்,
நான் கடந்து வந்த பாதைகள் முற்க வேலிகள், ஆனாலும் அதன் மத்தியிலும் நான் நடக்க முடியாத நேரத்தில் ஆண்டவரே என் கால் சறுக்குகிற போதெல்லாம் உம்முடைய கிருபை என்னை நடத்தி வந்ததே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஒருவேளை அந்த பாட்டு எனக்கு தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பாட பாட சேர்ந்து எல்லாம் பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஆமென். சேர்ந்து பாடுவோம். நான் நடந்து வந்த பாதைகள். Oh, thank you Jesus. உம்முடைய கிருபை எங்களை நடத்தியதே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேல். நடந்து வந்த நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள். சரி, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், முடியலப்பா, நடக்க முடியல. என் பலத்தால் சுமந்து பார்த்த, சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்த, கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்த, சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல. ஆனாலும் நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே. சொல்லுங்க, தாங்கி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் ஆள்பலத்தால் ஆழ பார்த்தேன், ஆழ முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆள்பலத்தால், என் பணபலத்தினால முடியலப்பா. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் வெள்ளத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன், என் வாய் பலம் இல்லப்பா, வாழ முடியல. ஆனாலும் நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி. அப்படியே எங்களை தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள். நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே. தகப்பனை போல, ஒரு தாயை போல எங்களை தூக்கி சுமந்தவரே, தாங்கி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் முள்ளுள்ள இடத்துல நடந்திருக்கிறீங்க? கையெல்லாம் தூக்க வேணாம், கையவே தூக்க வேணாம். உங்க இருதயம் கர்த்தருக்கு தெரியும். முள்ளுள்ள இடத்துல நடந்திருப்பீங்க, கல்லுள்ள இடத்துல நடந்திருப்பீங்க, வனாந்திரத்தில் நடந்திருப்பீங்க, இழப்புகளில் நடந்திருப்பீங்க.
உங்கள் நட உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது, பக்கத்தில் உங்களுக்கு தெரியாது. ஒன் யூ அண்ட் காட். சில நடைகளை மனுஷன்கிட்ட சொல்ல முடியும், சில நடைகளில் மனுஷன்கிட்ட சொல்லவே முடியாது. அவங்களுக்கெல்லாம் யார் தீவுனா கர்த்தர் மட்டும்தான் தீர்வு. ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஊழியக்கார அம்மா இவ்விதமாக ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. என்ன தரிசனம்னா, ஒரு நாள் அவங்க தன்னுடைய ஜெப நேரத்தில் கடற்கரையில் அப்படியே ஜெபம் பண்ணி நடந்துகிட்டே போனாங்க. கடற்கரையில் என்ன இருக்குன்னா மணல் அதிகமாக இருக்கும். எனவே நம்ம நடக்கும்பொழுது நம்முடைய காலடி தடம் அந்த மணலில் பதியும். ஒரு நாள் அந்த அம்மா நடந்து போகும்போது பார்க்குறாங்க, 2 காலடி தடம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி நடக்கும் பொழுது பார்த்தா அந்த 2 காலடி தடம் 4 மாறிடுச்சான். மாறின உடனே இந்த அம்மாவுக்கு, ஊழியக்காரம்மாவுக்கு பயங்கர பயம். ஆண்டவரே, அது என்னது, நான் மட்டும்தான் நடந்து போகிறேன், பக்கத்தில் யாருமே இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரா காலடி தடம் இருக்குதே, அது பேயா பிசாசா அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, மகளே, 1 காலடி தடம் நீ போகிறது, அடுத்த 2 இருக்கு பத்தியா, பயப்படாது, யாரோடதும் கிடையாது, இட்ஸ் மைன், அது என்னோடது அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ, நான் என் கஷ்டப்படுற நேரத்தில் என் கூட வரீங்கன்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த 2 காலடி தரம் என்ன பண்ணிச்சு, காணாம போயிடுச்சான். ஐயோ, இந்த அம்மாவுக்கு பயங்கர பயம். ஆண்டவரே, இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னீங்களா நான் உன் கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன், உன் கூட தான் வரேன் மகளே, உன்னை நான் விட்டு விலக மாட்டேன், என்ன ஆனாலும் உன்னை நான் இறுக்கி பிடிச்சிக்கன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் காலடி தடம் மட்டும்தான் இருக்கு, உங்க கூட வர்ற காலடி தடம் இல்லையே, என்னை விட்டு போயிட்டீங்களா, என்னை விட்டு விலகிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் அந்த அம்மாட்ட பேசினார, மகளே, இவ்வளவு நேரம் இவ்வளவு நாட்கள் நான் உன் கூட வந்தேன், உன் வலது பக்கத்தில் உன் தோள் மேலே கையை போட்டுட்டு உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு உன் பக்கத்தில் நான் நடந்து வந்தேன் மகளே. ஆனால் இப்போ நான் உன் கூட நிற்கல, உன்னை நான் தூக்கி நான் உன்னை சுமந்து நடந்து கொண்டு வருகிறேன். நீ கீழே பார்க்குற காலடி தடம் அது உன்னுடைய காலடி தடம் அல்ல, அது என்னுடைய காலடி தடம். ஹல்லேலூயா. சில நேரங்கள் அப்படிதான் ஆண்டவர் கூட இல்லாதது போல தான் இருக்கும். பாருங்க, சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கூட இல்லை. ஆண்டவர் என் பிதாக்களுக்கு சொன்னதான வாக்குத்தத்தங்கள் எங்கே, என் முற்பிதாக்கள் சொன்னதான ஆசீர்வாதங்கள் எங்கே, ஆண்டவர் இல்லாத போல காணப்படணும். அப்ப நீங்க நல்ல ஒண்ணு நீங்க மனசுல வச்சுக்கணும், நீங்க நடந்து போற பாதை நீங்க நடந்து போறது கிடையாது, தகப்பன் உங்களை தூக்கி அவர் சுமக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் முள்ளுள்ள இடங்களில் உங்களால நடக்க முடியாது, அது கஷ்டம். கல்லுள்ள இடங்கள்ல உங்களால நடக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அந்த இடம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய கூட இருக்கிறவர் அல்ல, நம்மை தூக்கி 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 அவர் சுமக்க. சில நேரங்களில் நம்முடைய சுயத்தில் நம்ம சாதிச்சிடலாம் பாஸ்டர், என்னுடைய படிப்பில் நான் சாதிச்சிருவேன் பாஸ்டர், என்னுடைய திறமையில நம்ம சாதிச்சிடலாம் பாஸ்டர். நோ, அவருடைய கிருபையால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க நீங்க சொல்லுங்க, தாங்கி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கி கொள்ளுங்க, நல்லா சொல்லுங்க பாப்போம், தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே. நடக்க முடியாதவங்க மாத்திரம் ஆண்டவரை பார்த்து, என்ன உங்களுடைய கையில தூக்கி எப்படியாவது என்ன கரை சேர்த்துருங்க ஆண்டவரே, எப்படியாவது என்னை கொண்டு போய் அக்கறைக்கு சேர்த்துருங்க ஆண்டவரே. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என்னுடைய பலன் இல்லப்பா, நடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல, என் தோள் பலத்தால். இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்றவங்க ஆண்டவரை பார்த்து நடக்க முடியலப்பா ஏசப்பா, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல,
என்ன தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கி கொள்ளுங்க, என்ன பிடிச்சுக்கோங்கப்பா, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள். நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க. என்ன அப்படியே தாங்கிக்கோங்கப்பா, என்ன விட்டுறாதீங்க, உம்முடைய கரத்திலிருந்து என்ன விட்டுறாதீங்க, கரத்தில் என்ன அப்படியே பிடிச்சு தூக்குங்கப்பா. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்க முடியாத போது அவர் உங்க கடத்தை பிடிச்சுக்குவார். ஆமென். எனவே பயந்துட்டு இருக்காதீங்க, இது என்னமாய் முடியுமோ, இது என்னமோ ஆகும், கவலையே போடாதீங்க. கர்த்தர் நமக்கு முன்பதாக போகிறார். அது அக்கினியா இருந்தாலும் சரி, அது சிங்க கெவியா இருந்தாலும் சரி, அது யோர்தானா இருந்தாலும் சரி, அது வனாந்திரமா இருந்தாலும் சரி, அது கொல்லிவாய் சர்ப்பங்களா இருந்தாலும் சரி, அங்கே ஆண்டவர் ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். அந்த தீர்வு என்ன? அது தேவனுடைய கரம் என்கிறதான தீர்வு. ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போறோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை நாங்கள் கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகாமல் காத்தது எல்லாம் என்ன காத்தது? எல்லாம் அவருடைய கிருபை நம்மை காத்தது. அவருடைய கிருபை ஒரு இமைப்பொழுதும் நம்மை விட்டு விலகவில்லை. சேர்ந்து பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. Oh, thank you Jesus. உடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும். உடைய கிருபை எங்களை நடத்தட்டும். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை. இப்ப நீங்க சொல்ல போறீங்க, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை, your grace is more than enough for us. கலப்பா, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர். எல்லா செம்மையான பாதைகளை உண்டாக்குகிற கர்த்தருடைய கரம். ஓ, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியோ வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமை, எங்களை பொன்னாக விளங்க பண்ணுபவரே. புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை அணையினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை விட்டீர். எங்கள் தேவன் நீர்,
எங்கள் ராஜா. அப்படியே முடிந்தவர்கள் மாத்திரம் எழுப்பி நின்று பாடலாமா? அப்படியே எழுப்பி நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உம் மகிமைதனை காண்போ. வருடங்களை, ஒவ்வொரு வருடம் நாட்கள், மாதங்களையும் வாரங்களையும் உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் நடந்து கடந்து வரோம்பா. காண்போ எங்கள் ஆயுள் உள்ளவரை, கடைசி மூச்சு வரை, மரணம் வரை உம்மை உயர்த்துறோம்ப்பா. இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன் நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று தள்ளுவதில்லை. பொன்னுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவது. உபயோகமற்ற பாத்திரத்தை அவர் உபயோகப்படுத்த வல்லவர், ஒருவரையும் தள்ளாதவர், சொல்லுவதில்லை. எங்கள் இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, சிகரம் நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. இந்த ஏழைகளின் பல நீரே, நீங்க தான் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்தே, திக்கற்றவர்களை கைவிடவே மாட்டார். கண்ணீரை துருத்தியில் அல்லோ வைத்திருக்கிறீர் நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. இந்த ஏழைகளின் பல நீரே, நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. நீரே இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள். சொல்லுங்க, நம்பினோரை நீர், நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. கடைசியா இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். இயேசு மகாராஜா, நீரே. எங்கள் இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, நீரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட
ஓ இயேசு மகாராஜா, நீர் இரக்கத்தின் சிகரம் ஆண்டவரே, நீர் துதிக்கு பாத்திரர். இந்த ஏழைகளின் பலன் நீங்க ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் தம்மை நம்பி வருகிறவர்களை, தம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் நீர் நல்லவராகவே இருக்கிறீர். நம்மை தேடி வருகிற யாவருக்கும் கர்த்தர் நீர் நல்லவர் ஆண்டவரே. அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்பது ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல. அவர்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறார் என்பது முக்கியம் அல்ல. அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்பதை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். உண்மையுள்ள இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் நீர் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவசனமே, யார் எல்லாம் தங்கள் துன்பத்தின் பாதையில், தங்கள் பலவீனத்தின் பாதையில், தங்கள் கஷ்டங்களின் பாதையில், தங்கள் அவமான பாதைகளிலே கர்த்தருடைய முகத்தை மாத்திரமே நோக்கி பார்க்கிறார்களோ, முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று நாம் நினைக்கும் பொழுது, இதற்கு மேல there is no hope pastor, இதற்கு மேல there is no beginning, ஒரு நம்பிக்கை இல்லாத பொழுது, ஒரு துவக்கம் இல்லாத போது, அதன் மத்தியிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாய் திருத்தி எழுதுகிற தகப்பனாய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை, ஆசீர்வாதத்தை சொன்னது உண்மை, அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்தது உண்மை, வானத்து நட்சத்திரங்களை போல பெருக செய்வேன் என்று சொன்னது உண்மை, கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக செய்வேன் என்று சொன்னது உண்மை. ஆனால் ஒரு விளிம்பிலே ஒரு ஏமாற்றம் மாத்திரமே ஆபிரகாமுக்கு இருந்தது. அந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, நீ என்ன பாதையில போயிட்டு இருக்க எனக்கு தெரியும்பா, நீ என்ன விசுவாசத்துல போயிட்டு இருக்க எனக்கு தெரியும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. வாழ்க்கையில ஒரு முடிவு வரும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். தேவசனமே, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்கு மேல என்னால முடியாது ஆண்டவரே, இதுக்கு மேல நான் முயற்சி பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இதை சொல்லி இந்த காரியத்தை நடப்பித்து இதுக்கு மேல என்னால முடியாது ஆண்டவரே. நம்ம என்னைக்கு நம்ம கையிலிருந்து விடுறோமோ, ஆண்டவர் அந்த காரியத்தை அவருடைய கரத்துல எடுக்க ஆரம்பிப்பார். என்னைக்கு நம்மை விட்டு அந்த காரியத்தை விளக்குறோமோ, ஆண்டவர் நமக்காய் அந்த காரியத்தை கரத்துல எடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கோ. மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திர. மரித்தோரை எழ செய்தி, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திர ஆண்டவரே. மலைகளை பெயர்ப்பீரன், மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திர. மரித்தோரை எழ செய்தீர் என்றார், எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியா உம்மை ஆராதிப்பே, வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும், வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காற்று புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார், என்னை குறைவின்றி
நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியா சத்தியமான காரியங்களை சபையார் சொன்ன என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய். Lord, do something for me. Do something for my family. என் குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்கப்பா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவனே என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானி. கடைசியா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். கிரகிக்க முடியா செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசு. எனக்காய் இயேசுவுக்கே. இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் நான் இழந்த எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன். தாவீது தான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டது போல இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுவே. எல்லா புவியும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே.